திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் 2வது காண்டத்தில் முதல் ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். ஒரு திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ சுக உவாச்ச வரியான் ஏஷதே பிரஷ்ன கிருதோ லோகஹிதம் நிரூப ஆத்மவித் சம்மதக பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யஹ பரஹ. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். கூட சொல்லுங்க. ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். வரியான் புகழக்குரிய, ஏஷ இந்த, தே உமது, பிரஷ்ன கேள்வி, கிருத உம்மால் கேட்கப்பட்ட, லோகஹிதம் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது, நிரூப அரசனே, ஆத்மவித் ஆன்மீகி, சம்மத ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பும்சாம் எல்லா மனிதரிலும், ஸ்ரோதவ்ய ஆதிஷு எல்லா வகையான ஓசையிலும், யஹ எது, பர மிக உயர்ந்தது. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். என் அன்பிற்குரிய அரசே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்கு உரியதாகும். இந்த கேள்விக்கு உரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயமாகையால் எல்லா ஆன்மீகிகளாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொருளுரை. கேட்கப்பட்ட கேள்வியும் மிக நேர்த்தியானது. ஆகையால் இது செவியுற வேண்டிய மிகச்சிறந்த விஷயமாகும். இத்தகைய கேள்வியாலும் பதிலாலும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை ஒருவன் அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல பரம புருஷர் ஆகையால் அவரை பற்றிய எந்த கேள்வியானாலும் அது மூலமானதும் பக்குவமானதும் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டை அடைவதே வாழ்வின் மிகச்சிறந்த பக்குவமாகும் என்று பெருமான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்விகளும் பதில்களும் உன்னதமான அதே நிலைக்கு ஒருவரை உயர்த்துவதால் கிருஷ்ண தத்துவத்தை பற்றிய பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பெரிதும் புகழப்படுகின்றன. பரீட்சித்து மகாராஜன் தமது மனதை முழுமையாக கிருஷ்ணரிலேயே லயிக்கச் செய்துவிட விரும்பினார். இத்தகைய ஆழ்ந்த லயிப்பு ஸ்ரீ கிருஷ்ணரில் அசாதாரணமான திருவிளையாடல்களை பற்றி கேட்பதாலேயே சுலபமாக நிறைவேறிவிடும். உதாரணமாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றம், மறைவு மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவதாலேயே ஒருவர் உடனடியாக வீடு பேறு அடைந்து பகவானிடம் திரும்பிச் சென்று விடுவார். அவ்வாறு சென்றவர் துன்பம் நிறைந்ததான இந்த ஜடவாழ்வுக்கு திரும்பி வருவதே இல்லை. ஆகவே எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது மிகவும் மங்களகரமானதாகும். எனவே பரீட்சித்து மகாராஜன் தன் மனதை கிருஷ்ணரின் மீது லயிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிளையாடல்களை விவரிக்கும்படி சுகதேவ கோஸ்வாமியை கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணருக்கும் அவரது திருவிளையாடல்களுக்கும் வேறுபாடு இல்லை. கிருஷ்ணரின் இத்தகைய உன்னதமான திருவிளையாடல்களை செவியுறுவதில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை ஜடப்பிறப்பின் பந்தப்பட்ட வாழ்வினால் அவன் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள்
மங்களம் பொருந்தியவை ஆகையால் அவை பேசுபவர், கேட்பவர் மற்றும் விசாரணை செய்பவர் ஆகியோரை தூய்மை அடையச் செய்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலத்திலிருந்து பாய்ந்தோடும் கங்கை நீரோடு அவை ஒப்பிடப்படுகின்றன. எங்கெல்லாம் கங்கை நீர் செல்கின்றதோ அந்த இடங்களையும் அதில் குளிக்கும் மக்களையும் அது தூய்மைப்படுத்துகிறது. அதை போலவே கிருஷ்ணரின் கதைகள் மிகவும் தூய்மையானவையாக இருப்பதால் எங்கெல்லாம் அவை பேசப்படுகின்றனவோ அந்த இடம், அதை செவியுறுபவர், கேள்வி கேட்பவர், அதை பேசுபவர் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் தூய்மை அடைகின்றன. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மாஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திஹம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதா சுவாமினித நாமினே நமாச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌரி கததாமதாய நஹர கிராமதாரிணே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினித நாமினே நமஸ்தே சாரஸ்வத தேவே கௌரவாணி प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிற இந்த சத்சங்க நிகழ்ச்சிகளுக்கு ஈரோடு இஸ்கான் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ்கிட்ட சொல்கிற ஸ்லோகம் இது. பரீட்சித் மகாராஜ் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சாபம் கிடச்சிது. சரிங்களா? எதனால் அந்த சாபம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக பரீட்சித் மகாராஜ் ஒரு கிரேட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. சரிங்களா? அவருக்கு ஒரு சாபம் வருது. அதாவது ஒரு முறை பரீட்சித் மகாராஜ் சத்ரியா, அவனுடைய டியூட்டியில் ஒன்று காடுகளில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறது. ஏன்னா அப்போ தான் அந்த பேலன்ஸ்டாக விலங்குகளை வச்சுட்டு இருக்க முடியும். அதனால் வேட்டையாடுறதுக்காக போகிறாரு. தென் அவருக்கு தாகம், களைப்பு, இந்த ரெண்டும் அவருக்கு பயங்கரமாக வருது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போகிறார். போகும்போது சமீக ரிஷி, ஒரு ரிஷி ஒருத்தரோட குடிலுக்குள்ளே போகிறார். அந்த குடிலில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் தவம் இருந்துட்டுருக்கிறார், சமாதி நிலையில் இருக்கிறார். பொதுவாக சமாதி நிலையில் இருந்தால் வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது. சரிங்களா? நம்மளோட சமாதி நிலை எப்படின்னு தெரியும். நம்மளோட சமாதி நிலைனா அதோட முடிஞ்சது எல்லாமே. சரிங்களா? இந்த சமாதி நிலை அந்த சமாதி நிலை அல்ல. இந்த சமாதி நிலை எப்படின்னா, அவங்க கிருஷ்ணரை தவிர வேறொரு எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. முழுக்க கிருஷ்ண ஸ்மரணத்தில் இருக்கிற நிலை. சரிங்களா? தொடர்ச்சியாக அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. அது சமாதி நிலை. ஆக்சுவலாக அதுதான் சமாதி. நம்மளை பண்ணுறதெல்லாம் சமாதி இல்லை. நமக்கு பண்ணுறதெல்லாம் இறுதிச்சடங்கு. நமக்கு சமாதி நிலைக்கெல்லாம் நம்ம போகலை. ஸோ கிருஷ்ணரை மட்டும் நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு இதில் அவர் இருக்கிறார். ஸோ அதில் பரீட்சித் மகாராஜ் அவர் கவனிக்கலை. ஸோ பரீட்சித் மகாராஜ் கேட்குறாரு, தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அல்லது ஒரு சத்திரிய அரசர் வரும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எதுவும் அந்த சமீக ரிஷியோட குடிலில் கிடைக்கலன்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு வந்துடுறார். அப்போது இந்த மாதிரி செத்த பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டாங்கன்ற விஷயம் சமீக ரிஷி அவங்களோட பையன், அவருக்கு ஒரு பையன் இருந்தார். அப்படி அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்ருங்கி. அந்த பையனுக்கு அவங்களுடைய தோழர்கள் மூலமாக தெரிய வருது. உடனே அந்த பையன் ஒரு 10-12 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் ஒரு பக்குவம் இல்லாத பிராமணன். அதனால் உடனே என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால், ஏன் பக்குவம் இல்லாத பிராமணன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரேட் டிவோட்டி சத்ரியா, அவர் பண்ணது அது மிஸ்டேக்கே கிடையாதுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் ஏன் பண்ணுறாருங்கிறதுக்கான காரணங்கள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் அண்டு ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஏன் இப்படி ஒரு கிரேட் டிவோட்டி, ஒரு பெரிய அரசர், எல்லா ராஜரிஷி, அவருக்கு எந்த தர்மம் தெரியாமல் இருக்குது, அவர் ஒரு பிராமணர் மேலே இப்படி ஒன்று செஞ்சுட்டு வரலாமா, ஒரு செத்த பாம்பு எடுத்து போட்டு வரலாமா, அப்படி போட்டு வரமாட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர் போட்டுட்டு வந்துட்டார். இந்த பிராமண சிறுவன் என்ன பண்ணிடுறாருன்னா, இன்னையிலேருந்து 7 நாள் அந்த சத்திரியன், அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா, அது பாகவத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், டிவோட்டியை பயங்கரமாக நிந்திக்கிறார். எப்படி நிந்திக்கிறார் அப்படின்னா, காக்கா மாதிரி, நாய்கள் மாதிரி வாசல்ல இருந்து காக்க வேண்டிய இவங்க வீட்டுக்குள்ளே வர்றதா இவங்க அப்படின்னு சொல்லி பேசி, டிவோட்டியை நிந்தனை பண்ணால்
என்ன ஆகுது, இங்கே தான் வந்து பிராமணனுடைய சரிவு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாத் எழுதுறாரு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து அப்படி இருக்க வேண்டிய அந்த சத்திரியர் வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறாருன்னு உடனே 7 நாளில் பாம்பு கடிச்சு இறக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. ஆனால் ஷமீக ரிஷி அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீ பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு, நீ சத்திரியரை வந்து அந்த அரசர்னால தான் அந்த உலகம் வந்து செழிப்பாக இருக்குது, நீ இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு கிரேட் டிவோட்டி பரீட்சித் மகாராஜை நிந்திச்சது தான் மிக முக்கியமான காரணம். அங்கே இருந்த பிராமணர்களுடைய சரிவு ஆரம்பித்தது. கலியுகத்தில் பிராமணர்கள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக வந்துருச்சு. நம்ம நினைக்கிறோம் பிராமணர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. பட் பிராமணர்கள் தங்களுடைய கடமையிலேருந்து அவங்க தவறிட்டாங்க, அதனால் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சாபம் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு வந்துருச்சு. இப்போது இப்படி ஒரு சாபம் வந்து ஒரு கிரேட் டிவோட்டிக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும். ஒரு டிவோட்டி அவருக்கு வந்து அவர் முதல்ல இந்த செய்கைகள் எல்லாமே முதல்ல எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் செய்வார், ஒரு தப்பான ஒரு செயல், ஒரு பிராமணாவை மதிக்கக்கூடியவராச்சு, ரிஷிகளை மதிக்கக்கூடியவராச்சு, அவர் எப்படி ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயல் செய்கிறோம், தப்பான செயல் செஞ்சிடறோம் அப்படின்னா அது நம்முடைய கர்ம வினையினால் செய்கிறோம். சரிங்களா? கர்ம வினைனா ஏற்கனவே நான் வந்து ஏதாவது செயல் செஞ்சுருப்பேன், அந்த செயல் அதனுடைய தொடர்ச்சி நான் ஏதாவது அனுபவிக்க வேண்டி வரும், அந்த செயலுடைய விளைவு நான் ஏதாவது அனுபவிக்க வேண்டி இருந்திருக்கும். அதனால் நான் ஒரு செயலை செய்யும்போது 3 குணங்களுக்கு உட்பட்டு, ரஜோ தமோ சத்துவ குணங்களுக்கு உட்பட்டு நான் ஒரு காரியத்தை செய்வேன். அப்போ அதனுடைய விளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா குணத்தினுடைய தாக்கத்தினால் நம்ம செய்கிறோம். ஆனால் கிரேட் டிவோட்டி அவர் வந்து முக்குணங்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவர் அல்ல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சிடறார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அவங்க ஆச்சாரியார்கள் சொன்னது என்ன சொல்கிறாங்கன்னு பிரபுபாத் பொருளுரையில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து அவருடைய முதல்ல கர்ம வினை பயன் அல்ல. சரிங்களா? ரெண்டாவது, இது கிருஷ்ணனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. கிருஷ்ணருக்கு என்னென்னா, நிறைய எப்பவுமே ஒரு கல்லில் 2 மாங்காய் நம்ம அடிப்போம். கிருஷ்ணா ஒரு கல்லில் பல ஆயிரம் மாங்காய் அடிப்பார். சரிங்களா? இப்போ அவருக்கு வந்து என்னென்னா அதே சிஸ்டம் தான் அவர் பண்ணுறார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, பரீட்சித் மகாராஜ் இப்படி ஒரு சின்ன ஒரு தப்பான விஷயத்த பண்ணுறார். இப்போ சாபம் வந்து கொடுத்துட்டாங்க. உடனே இவர் பரீட்சித் மகாராஜ் என்ன முடிவு பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஓகே, என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு, இனிமேல் நான் வந்து என்ன செஞ்சாகணும்னா, இந்த அரசராக நான் வந்து உட்கார்ந்துட்டு, இந்த உலக பேரரசராக நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இந்த பௌதிக பதவியை நான் விட்டாகணும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுறார். ஸோ பாருங்கள், கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்னென்னா, எல்லா பௌதிக பற்றுகளும் எல்லா பௌதிக விஷயங்களையும் முதல்ல நம்ம விடணும். சரிங்களா? இப்போ நம்ம போகமா மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்னென்ன பௌதிக விஷயங்கள் நம்ம பௌதிக பற்றுகள்லாம் விட்டுருக்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து பரீட்சித் மகாராஜ் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவருடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னா, இப்போ ஒரு சாபம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சாபத்தை நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி பரீட்சித் மகாராஜுக்கு உண்டு. அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சரிங்களா? நிர்மூலமாக்க முடியும், சபிச்சவரை பதிலுக்கு தண்டிக்க முடியுங்கிற அளவுக்கான சக்தி இருக்கிறவர் தான் பரீட்சித் மகாராஜ். ஆனால் பரீட்சித் மகாராஜ் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து யோசிக்கிறார், ஓகே, இது வந்து கிருஷ்ணருக்கு தெரியாமல், கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாமல் ஒரு செயலும் நடக்கிறது இல்லை. அப்போ இது கிருஷ்ணருக்கு உடன்பட்டு தான் அந்த விஷயம் நடக்குது, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு முதல்ல வர்றார். ஸோ இது டிவோட்டியோட ஒரு லட்சணம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த பாகவதமெல்லாம் படிக்கிறப்போ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட இந்த டிவோட்டிஸோட குணங்கள்லாம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பக்தி பண்ணுறதுனுடைய அடையாளம் என்னென்னா, பக்தருக்கான லட்சணங்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்து வரணும். சரிங்களா? நான் பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன்னா பக்தருக்கான லட்சணங்கள் என்கிட்ட வரணும். ஸோ பக்தர்களுடைய ஒரு லட்சணம் ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு வர்ற ஒரு கஷ்டத்தை அது தவறுதலாகவே வந்தாலுமே ஏற்றுக்கிறார் முதல்ல. சரிங்களா? இப்போ நம்மளால் அப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒரு கஷ்டம் வருது, தவறுதலாக வேற ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம மன்னிச்சு விட்ருவோமா, அல்லது கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோமானா, கிருஷ்ணரை போய் நிந்திச்சு தள்ளிடுவோம் இல்லைங்களா? போயிட்டு, என்ன கிருஷ்ணா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சண்டைக்கே போயிடுவோம்.
இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் எல்லாமே இப்படி எனக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது பக்தர்களுக்கான லட்சணம் அல்லங்கிறத இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா வி டிசர்வ் இட், நம்ம அதுக்கு தகுதியானவங்க, நமக்கு அது நடக்கத்தான் வேண்டி இருக்குங்கிறதுனால தான் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுமா, சரிங்களா? ஸோ இது பக்தர்கள் செஞ்சு காட்டுறாங்க. நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா பக்தர்களுடைய வாழ்க்கையிலேருந்து பக்தர்களுக்கான லட்சணங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த உயர்ந்த பக்குவத்துக்கு நம்ம போகும்பொழுது தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும்னா கிருஷ்ணரை அடைய முடியும். இல்லைனா கிருஷ்ணரை வந்து நம்ம அடையவே முடியாது. ஸோ முதல் விஷயம் அவர் ஏற்றுக்கிறார். ரெண்டாவது, நான் வந்து உலக பேரரசர் அப்படிங்கிற பதவியில் இருக்கேன் நான். அடுத்தது குடும்ப உறவுகளோடு இருக்கிறேன், குடும்பத்து மேலே பற்று கொண்டவனாக இருக்கிறேன். அப்போ கிருஷ்ணா இந்த குடும்பப்பற்றை நான் விடணும் அப்படின்னு நான் விடணும் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த விஷயம் பௌதிகப்பற்றை துறக்கிறார். தன்னுடைய அரசு பதவியெல்லாம் தன்னுடைய பையன்கிட்ட வந்து தன்னுடைய மகன்கிட்ட அதையெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரார். அடுத்தது இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பகவான் கொடுத்த விஷயத்தை பகவானுக்கு தெரிஞ்சு நடக்கிறதுனால சாபத்தை ஏற்றுக்கிறார். ரெண்டாவது தன்னுடைய அடையாளங்களையெல்லாம் விடுறார். மூணாவது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். அதாவது சொல்கிறார், நான் கங்கை கரையில் உட்காந்து உபவாசம் இருந்து நான் என்னுடைய உடலை நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நம்ம ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 7 நாளைக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு தயாராகிறார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா ரிஷிகளும் முனிவர்கள்ட்டையும் அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி உபவாசம் இருந்து நான் என்னுடைய உடலை விடுறதுன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு கங்கை கரையில் உட்கார்றார். சரிங்களா? கங்கை கரையில் உட்காந்துட்டு உபவாசம் இருக்க ஆரம்பிக்கும்போது ஸோ எல்லா முனிவர்கள்ட்டையும் ஒன்ஸ் இப்போ வந்து உபவாசம் இருக்கிறதுக்குன்னு அவர் உட்கார்ந்த உடனே எல்லா ரிஷிகளும் எல்லா சத்திரியர்களும் ஈவன் தேவலோகத்திலேருந்து கூட தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வராங்க. சரிங்களா? நான் ஒரு முறை கிரேட் சத்புஜ கௌர ஹரிபிரபுகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, பிரபு மெட்டீரியல் பர்சன்ஸ், அதாவது நீங்கள் என்ன சொல்லணும், ஜட வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லா இன்பத்தையும் புலன்பத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க ஒரு காலத்தில் இறக்க போகிறாங்க. நீங்கள் டிவோட்டின்னு சொல்கிறவங்க எல்லா விதமான பக்தியையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும் புலனின்பம் அனுபவிக்காமல் புலனின்பத்திலேருந்து தன்னை விலக்கி வச்சுட்டு இருந்து கடைசியாக அவங்களும் இறக்க தானே போகிறாங்க. இது என்ன வித்தியாசம்? எல்லாம் செத்து போக போகிறாங்க, அவன் அனுபவிச்சுட்டாவது செத்தான்னு இருக்கும்ல அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அப்போ பிரபு வந்து ஒரு விஷயம் சொன்னார், சாவு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. உடனே நான் நினச்சேன், சாவில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுல என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு. பாகவதத்தில் இந்த விஷயம் பரீட்சித் மகாராஜை பற்றி படிக்கும்போது தான் சாவு நல்லா இருக்கும்னா என்னங்கிறது புரிஞ்சுது. அவர் இறக்கிறதுக்கு தயாராகி கங்கை கரையில் உட்காந்த உடனே தேவர்கள் அங்கேருந்து பூமழை பொழியிறாங்களாமா. எல்லா ரிஷிகளும் வராங்க. ஏன் எல்லாரும் வராங்க திடீர்னு? இந்த மாதிரி ஒருத்தர் எங்கேயாவது இப்போ நம்ம இறக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது. எல்லாம் யமதூதர்கள் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. எனக்கு சொல்கிறேன் நான், அஃப்கோர்ஸ் உங்கள் யாரையும் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தப்பு. எனக்கு சொல்கிறேன், நான் யமதூதர்கள் தான் வந்து நிற்பாங்க ஆட்களாம். என்ன காரணம்? ஏன் இவங்க எல்லாருமே அவருடைய இறுதி பயணத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பக்தர் ஒருத்தர் வைகுண்ட லோகம் போகிறாருப்பா, ஆக்சுவலாக பகவான் கூட இருக்கிறதுக்காக போகிறாரு. அதனால் நாம் அவர் போகிற வரைக்கும் நம்ம இருந்துட்டு போகணும், வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வராங்க. சரிங்களா? நம்ம ஊர்லலாம் நான் பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு இறக்கும் தருவாயில் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டம் கூடும். அவங்கெல்லாம் வந்து ஏப்பா எத்தனை நாள்ப்பா அப்படியே வச்சுட்ருப்பீங்க, ஒரு இளநீயை போட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஆளுங்க வழி அனுப்பி வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க வழி அனுப்பி வைக்கிறது வந்து நான் அந்த சாவு நல்லா இருக்குன்னு பிரபு சொன்னார் இல்லையா, அந்த வித்தியாசம் இப்போ தான் புரிஞ்சுது. ஒரு பக்தர் ஒருத்தங்க வந்து வைகுண்டம் போகிறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் நம்ம கர்மவினை பயனால் நம்ம உடலை விடுறோம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் வந்து நம்மளை இங்கே இருக்கிற மெட்டீரியல் ஜனங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நம்ம எப்படா போவோம்னு வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ பக்தன் ஆகிறதோட முக்கியத்துவம் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா தேவர்களும் ரிஷிகளும் அத்தனை பேருமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பரீட்சித் மகாராஜை வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பரீட்சித் மகாராஜ் வந்து இப்போ என்ன பண்ணார், கங்கை கரைக்கு வந்துட்டார். உபவாசம் இருந்து 7 நாள்ல இருந்து உடலை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டார், பௌதிகப்பட்டதில் விட்டுட்டார். உட்காந்துட்டு அவர் சும்மா இருந்திருக்கலாம். 2 கேள்வி கேட்டார் வந்த ரிஷிகள் எல்லார்ட்டையும்.
இந்த 2 கேள்வி கேட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு 18 புக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. 12 கேண்டோ வந்துடுச்சு. சரிங்களா? அவர் கேள்வி கேட்காம இருந்தானா முதல் கேண்டோவோட பாவதம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அவர் 2 கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, எல்லா சூழ்நிலைகள்லையும் ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யணும், அவங்க கடமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். 2வது கேள்வி, நான் இப்போது உடலை விட போகிறேன், நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த 2 கேள்வி தான் கேட்டார். பிரபுபாத் எழுதுகிற பொருளும் இல்லை. இந்த 2 கேள்விக்கான பதில் தான் 2nd கேண்டோவிலேருந்து 12th கேண்டோ வரைக்கும் பாகவதம் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், அவர் கேள்வி கேட்காம இருந்தா 12 கேண்டோ வந்திருக்காது, நமக்கு மொதல் கேண்டோவோட பாகவதம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த 2 கேள்வியை கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா 18,000 ஸ்லோகங்கள். சரிங்களா? சுகதேவ கோஸ்வாமி வந்து பேசுகிறார். அடுத்தது இந்த மாதிரி எல்லா ரிஷிகளும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகதேவ கோஸ்வாமியும் வந்து அங்கே வரார். சரிங்களா? சுகதேவ கோஸ்வாமியும் அங்கே வரார். அங்கே வரும்போது சுகதேவ கோஸ்வாமிகிட்ட வந்து நம்ம பரீட்சித் மகாராஜ் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் வந்து அவரோட க்ளோரிஃபை பண்ணுறார். சரிங்களா? பொருளுரையில் பிரபுபாத் வந்து எழுதுகிறார், இந்த மாதிரி ஒரு சாதுக்கள் வரும்போது ஒரு கிரகஸ்தாங்கிறவன் நம்ம குடும்ப ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவான் கி ஜெய், ஸ்ரீ கௌர்நதாய் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். இந்த மாதிரி சாதுக்கள் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்கள கண்டிப்பாக வரவேற்று க்ளோரிஃபை பண்ணணும். ஏன் சாதுக்கள் அந்த மாதிரி வரவேற்று அவங்கள க்ளோரிஃபை பண்ணணும், அவங்களுக்கு வந்து நம்ம உபசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் எழுதுகிறார். சரிங்களா? இப்போ சப்போஸ் கங்கையில் கூட நம்ம போய் குளிச்சா தான் நம்மளுடைய பாவம் போகும், கங்கை நீரில். ஆனால் சாதுக்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாவே, அவங்க வந்தாங்கன்னாவே வந்து நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விடும். அவங்க வந்து அந்த சாதுக்களுக்கு வந்து நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னாலும் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய வருகையே எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருப்பை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் வராங்க. ஸோ அதனால் இங்கே சுகதேவ கோஸ்வாமியையும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்று அவங்கள வந்து வரவேற்று அவரையும் உட்கார வச்சுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு சுகதேவ கோஸ்வாமிகிட்ட பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு 4 கேள்வி கேட்குறாரு. 4 கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் சொல்கிறார், நான் வந்து எதை ஜபிக்கணும், ஜபிக்கத்தக்கது எது, அவருடைய முதல் கேள்வி. அடுத்தது கேட்கத்தக்கது எது, நான் எதை ஜபிக்கணும், நான் என்ன வந்து ஜபம் பண்ணணும், அல்ல என்ன நான் கேட்கணும். 2வது. 3வது, எதை நான் நினைக்கணும். சரிங்களா? எதை நான் நினைக்கணும். 4வது என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் எதை வர்ஷிப் பண்ணணும், எதை வழிபடணும். சரிங்களா? இந்த 4 கேள்விகள் கேட்குறாரு. இறுதியாக வந்து நான் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி 4 கேள்விகள் கேட்குறாரு. இந்த 4 கேள்விக்கான பதில் தான் சுகதேவ கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா முழு பாகவதமாக ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா இந்த 4 கேள்விகளுக்கான பதில் தான் அவ்வளோ விளக்கமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பரீட்சித் மகாராஜ் இந்த கேள்விகளெல்லாம் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். ஆக்சுவலாக பிரபுபாத் சொல்கிறார், நம்ம ஆக்சுவலாக டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணுமாமா, அதுதான் ஹியூமன் லைஃப், இல்லைன்னா அது அனிமல் லைஃப் அப்படின்ட்டு. சரிங்களா? நம்மலாம் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், நம்ம எப்படி வாழ்கிறது, வீடு எப்படி நல்லா பெருசாக கட்டுறது, வசதிகளை எப்படி பெருக்கிக்கிறது, பணம் இன்னும் சம்பாதிக்கணும்னா நான் என்ன செய்யணும், இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் நல்லா செய்யணும், நம்ம இது எல்லாமே முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம பிரபுபாத் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக ஹியூமன் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பு என்னென்னா, நமக்கு மட்டும்தான் இப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும், நமக்கு மட்டும்தான் இது புரியும், ஏன் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்க? அது எப்போ இருந்துங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா 5 வயசுலேருந்தே ப்ரிப்பேர் ஆகணும். சரிங்களா? அது என்ன இறப்புக்கு 5 வயசுலேவா இருந்தா அப்படின்னா, ஆமாம், யாருக்கு தெரியும் எப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு. கேரண்டி வாரண்டி ஏதாவது வாங்கி வச்சுருக்கிறோமா, வரும்போது ஒரு டேக் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்களா, எக்ஸ்பைரி டேட் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பிரபுபாத் சொல்றார், அவருக்காவது 7 நாள் இருந்தது, நமக்கு 7 செகண்ட் இருக்குமான்னு கூட தெரியாது. சரிங்களா? நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து எல்லா வயதினரும் நம்ம இறக்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? அப்போது முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணும். ஏங்க அப்படி ஏர்லியராக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, இது ஒரு ஜட உதாரணத்தோடு நம்ம சொல்லலாம். நம்ம கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். வேலைக்கு போகிறது என்னமோ ஒரு 25 வயசு தான்.
ஆனால் அந்த வேலைக்கு போகணுங்க படிக்கிறதுக்கு எத்தனை வயசில் கொண்டு போய் சேர்க்குறாங்க? 5 வயசில். இப்போல்லாம் 2.5 வயசுலேயே சேர்த்துட்றாங்க. ப்ரீ கேஜியெல்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? கொண்டு போய் 2.5 வயசுலேயே சேர்த்துட்றாங்க. கேள்விப்பட்ட சில இடங்களில் கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணுறாங்களோ இல்லையோ, கர்ப்பத்தில் இருக்கும்போதே அட்மிஷன் போகிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். உண்மையானு தெரியல. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அட்மிஷன் வந்து அவ்வளோ ஏர்லியராக போடுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா வேலைக்கு போகணுன்னா நமக்கு அந்த டைம் தேவைப்படுது. ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, நான் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அந்த வேலைக்கு நான் தயாராகிறதுக்கு எல்லாமே வந்து எனக்கு டைம் தேவைப்படுது. அப்போ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நான் டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஏன் டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா எனக்கு அடுத்த ஒரு பாடி கிடைக்க போகுது. சரிங்களா? அது வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் அர்ஜுனருக்கு சொல்லும்போது முதல் விஷயம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கிறார். தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் அப்படிங்கிறார். தேக அந்தர பிராப்திர்னா இன்னொரு பாடி நீ எடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இன்னொரு பாடி நமக்கு கிடைக்குமானா கன்ஃபார்மாக எல்லாருக்கும் இன்னொரு பாடி இருக்குது. ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது யார் அப்படின்னா நான் தான் முடிவு செய்யணும். எனக்கு எந்த உடல் வேணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்யணும். நம்ம இப்போ வந்து என்னென்னா, நிறைய பேர் நம்ம இப்போவே ஒரு 7 வகையான பிறப்பு எல்லாருமே எடுத்துருக்குறோம். ஒன்றொன்றையும் கோடிக்கணக்கான. தண்ணியில் பல கோடி வருஷம் இருந்திருப்போம். சரிங்களா? பூச்சியாக பல வருஷம் இருந்திருப்போம். ஊர்வனை பல வருஷம் இருந்திருப்போம். பறவைகளாக பல கோடி வருஷங்கள் இருந்திருப்போம். சரிங்களா? இப்போது பறவைகளாக இருந்திருப்போம். அடுத்தது விலங்குகளாக 4 கால் விலங்குகளாகவும் இருந்திருப்போம். அண்டு மனிதர்களாகவும் வந்து நம்ம இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு ஸ்பீசிஸ், பல்வேறு வகையான உயிரினங்களில் நம்ம ஏற்கனவே உடல் எடுத்துருக்கிறோம். கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டே இருக்கிறோம். கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டம் விட்டு கண்டம்னா மேல் உலகத்துக்கு போகிறோம், மேல் உலகத்துலேருந்து கீழே விழுறது, பாதாள உலகத்துக்கு போகிறது, நரக உலகத்துக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல்கள் தான் காரணம். சரிங்களா? அதனால தான் வந்து பரீட்சித் மகாராஜ் கேட்குறார், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்குறார். எல்லா சூழ்நிலையும் இருக்கிறவங்க என்ன செய்யணும், இப்போ நான் இறக்க போகிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இந்த டெத்துக்கு எப்படி பரீட்சித் மகாராஜ் தயாராகிறாரோ இது மாதிரி நம்மளுமே கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா எனக்கு அடுத்த உடல் வந்து கன்ஃபார்மாக கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இதுக்காக தான் அவர் வந்து அடுத்த பாடியை நான் அக்செப்ட் பண்ணணுங்கிறது, எனக்கு பாடி வேணுமா வேணாமாங்கிறது டிசைட் பண்ணுறது என் கையில் இருக்குது. எனக்கு உயர்ந்த லோகத்துக்கு போகிறத நல்ல உடலும் கிடைக்கலாம், அல்லது இருந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலாம். இந்த ரெண்டையும் எது வேணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து இதை கேட்டதுக்கப்புறமா சுகதேவ் இவருடைய கேள்வி வந்து ரொம்ப பக்குவமான கேள்வின்னு பிரபுபாதர் எழுதுகிறார். சரிங்களா? இந்த கேள்வி எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால், உலகம் முழுமைக்கும் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? எப்படிங்க உலகம் முழுக்க அது நன்மை கொடுத்துருக்கா அப்படின்னா, உண்மையாகவே பிரபுபாத் போயிட்டு இதை நம்ம இஸ்கான் மூவ்மெண்ட்டை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இப்போ பாகவதம் படிக்கிறாங்க எல்லாருமே. சரிங்களா? இப்போ உலகம் முழுக்க ஜனங்களுக்கு வந்து இது நல்லது செஞ்சிட்ருக்கா இல்லையா, இல்லைங்களா? நம்மளே கண்கூடாக பார்க்குறோம். பிரபுபாத் போய் இதை பிரச்சாரம் பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பாகவதம் வந்து உருவாக்கப்பட்ட தர்மம் அல்ல. பிரபுபாத் இன்னொரு விஷயம் சொல்கிறார், மேனுஃபேக்சர்டு தர்மா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் மேனுஃபேக்சர்டு தர்மா கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா, இப்போ இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரபுபாது கொண்டு போய் பிரச்சாரம் பண்ண மாதிரி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு ஃபிலாசபி, அவங்கவுங்க ஒரு தர்மா, இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அவங்களும் பரப்ப ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? போலி ஆட்கள், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஏமாறணும்னு நினைக்கிறவன் கரெக்டாக ஏமாத்துறவங்ககிட்ட போய் சேருவான். சரிங்களா? அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போலியான தர்மங்களையும் நிறைய வச்சுருக்காங்க. அதனால் பிரபுபாத் சொல்கிறார், இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண தர்மம் கிடையாது, சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படிங்கிறார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் சொன்ன சட்டங்கள் தான் வந்து தர்மமே தவிர மற்றதெல்லாம் தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பகவானால் கொடுக்கப்பட்ட தர்மம் தான் பாகவத தர்மம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நிறைய இந்த பாகவத தர்மம் கேட்குறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு கேட்குறதுக்கு இந்த ஜட உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது.
சரிங்களா? நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டுகள் கேட்குறோம், நாடகங்கள் பார்க்குறோம், பல்வேறு நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம். பிரபு சொல்லுவார், நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நியூஸு பேர் மட்டும்தான் வேறையாக இருக்கும் அப்படிம்பார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1970களில் ஏதாவது பேப்பர் இருந்தாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏதாவது ஒரு அரசியல்வாதி யாரோ ஒரு அரசியல்வாதி திட்டியிருப்பார், யாராவது ஒருத்தன் யாரையாவது கொலை பண்ணியிருப்பான், யாராவது ஒருத்தர் வீட்டில் திருட்டு போயிருக்கும். அதே நியூஸ் தான் இன்றைக்கும் அந்த நியூஸ் பேப்பரில் வரும், பேர் தான் வேறு வேறையாக இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் அது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய விஷயங்கள் வந்து பாகவதம் மாதிரியான விஷயங்கள் கேட்குறத விட்டுட்டு இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறது நிறைய செய்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த சினிமா ஷோ அல்லது டிவி நாடகங்கள் பல விஷயங்கள் கேட்குறோம். இதை தாண்டி இன்னும் அரசியல்வாதிகள் சொல்லவே வேண்டாம். சரிங்களா? பொய் சொல்கிறது மட்டுமே வந்து குறிக்கோளாக வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பரீட்சித் மகாராஜுக்கு வந்து 7 நாள் ஆக்சுவலாக இந்த மாதிரி சாதுக்களை வரவேற்கலாம். பொருளுரையில் வந்து பிரபுபாதர் எழுதுகிறார், இந்த மாதிரி சாதுக்களை வரவேற்கலைன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டாமா. சரிங்களா? கண்டிப்பாக வந்து தண்டனை உண்டு, பனிஷ் பண்ணப்படுவாங்க. அப்போ வந்து என்ன செய்யணுமாமா, அதை போக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாதுக்களை வரவேற்காமல் விட்டுட்டா உடனே உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிடணுமாமா. ஒரு கிரகஸ்தா சாதுக்களை வரவேற்கிறதுலேருந்து விலகிட்டாங்கன்னா, ஏதாவது தவறுதலாக விட்டுட்டாங்கன்னா அப்படி இருக்கணுமாமா. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் சாதுக்களை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி பார்த்தா அவன்லாம் வாழ்நாள் முழுக்க அவன் பட்டினி தான் கிடக்கணும் ஆக்சுவலாக. சரிங்களா? உபவாசம் இருந்து அவெல்லாம் இறந்து போக வேண்டிய ஆள். பட் ஆனால் கடவுளோட சட்டம் அது, அதை மீறி தான் போயிட்டுருக்காங்க எல்லோரும். அவங்க பேசுகிற விஷயங்களை திரும்ப திரும்ப எல்லா டிவிகளையும் உட்காந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் பேசுனதை கேட்டது இல்லாமல் அவன் என்ன பேசுனான்னு பேசுகிறதுக்கு 4 பேர் உட்காந்து பேசுகிறதையும் உட்காந்து கேட்டது இல்லாமல் திரும்ப நம்ம உட்காந்து 4 பேர்ட்டு அதை பேசிகிட்டு இருக்கோம். உண்மைங்களா இல்லைங்களா? செஞ்சிட்ருக்குறோம். சரிங்களா? அப்போ எவ்வளோ ரப்பிஷ், எவ்வளோ மோசமாக தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ பிரபுபாதர் சொல்கிறாரு, தவளை கத்துற மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்ஸ் தவளை கத்துச்சுன்னா அப்படி கத்திக்கிட்டே இருந்ததுன்னா பாம்பை வரவழைச்சிடும், அதோட முடிவை அதை தேடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எப்படி தவளை பாம்பை வரவழைக்குதோ நம்ம மரணத்தை வரவழைச்சிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார். சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய மெட்டீரியல் திங்ஸ் இருக்குது, பட் இதில் எல்லாம் இன்னும் நம்ம விலகி வரணும். என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கிற விஷயத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு அவரும் வந்து சொல்கிறார். யாரே தேக்கா தாரே கஹா கிருஷ்ண உபதேசா அப்படிங்கிறார். யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி கிருஷ்ண உபதேசத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணா, அவர் வந்து நமக்கு சொல்கிற அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணரை பற்றி எல்லார்ட்டையும் பேசுங்க, கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். சரிங்களா? இதைத்தான் வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து இதை தான் ரெக்வஸ்ட் பண்ணி அவர் கேட்குறாரு. சரிங்களா? அப்போ கிருஷ்ண உபதேசம் பற்றி சொல்லுங்கிறத, கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. ஸோ நம்ம கிருஷ்ண உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணம் ரஜ. அதான் மாம் ஏக்கம் சரணம் ரஜ அப்படிங்கிறது தான் கிருஷ்ண உபதேசம். என்கிட்ட மட்டும் சரணாகதி பண்ணு சொல்கிறது யார்? கிருஷ்ணா. சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயம், அதுதான் நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய விஷயம், மற்ற விஷயங்கள் இல்லை. பட் நான் சரணம் ரஜா யார் யார் கூட? டிவோட்டட் டு சரணம் டு கேஷ், சரணம் டு பேங்க் பேலன்ஸ், சரணம் டு கார், சரணம் டு நியூ ஹவுஸ், சரணம் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நம்ம கிருஷ்ணாவை மட்டும் தள்ளி வச்சுட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் பக்திக்குள்ளே வந்ததுனால இப்படி யோசிப்போம், கிருஷ்ணா நீங்கள் இருங்க, சரணம் டு யூ ஆல்சோ, பட் சரணம் டு ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. நம்மகிட்ட வந்து என்னென்னா சரணம் டு உங்களுக்கு இருக்குது, பட்டு உங்களை மட்டும் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு அந்த மட்டுங்கிறத நம்ம அடிச்சிருவோம் நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் மாற்றிக்கணும். சரிங்களா? ஏன்னா பிரபுபாதர் சொன்னார், பௌதிகப்பற்ற முழுசாக ஒருத்தங்க விடலைன்னா வைகுந்தம்ங்கிறது நமக்கு, வைகுந்த பிராப்தம்ங்கிறது நமக்கு கிடையாது அப்படின்ட்டார். சரிங்களா? கிருஷ்ணா அதனால தான் பரீட்சித் மகாராஜ் கிட்ட அவர் அதை விடணும், அந்த பௌதிகப்பற்று, அவர் அந்த பேரரசராக இருக்கிற விஷயத்தை விடணும் அப்படின்றதுனால பரீட்சித் மகாராஜை வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வச்சு அவருடைய திட்டப்படி பக்தரை தன் கூட வச்சுக்கிறதுக்காக இந்த வேலையை வந்து அவர் செய்கிறார் கிருஷ்ணா. சரிங்களா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிருஷ்ணர் உபதேசங்கள் பேசலை, கிருஷ்ணர் பற்றி பேசலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசலைன்னா கண்டதை பற்றி பேசுகிறது உறுதி. பேசாமல் இருக்க போகிறோமா? சில பேர் மௌன விரதம் இருப்பாங்க. மௌன விரதம் இருக்கிறவன் உள்ளுக்குள்ளே கண்டதை நினச்சிட்டு இருப்பான். சரிங்களா? ஆக்சுவலாக மௌன விரதம்ங்கிறதே என்னென்னா, பிரபுபாத் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நீ கிருஷ்ணா பற்றி 24 hours பேசிகிட்டே இரு, அது மௌனம் தான் அப்படிங்கிறார். சரிங்களா? அது மௌனம் தான் அப்படிங்கிறார். ஆனால் அமைதியாக மௌனங்கிற பேரில் உட்காந்துட்டு கண்டதை நினச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் மௌனம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா உள்ள வேறு என்னத்தையும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக ஸ்மரணம் பண்ண வேண்டியது எதுன்னா யாருன்னா கிருஷ்ணர். சரிங்களா? அப்போ அதனால் மௌன விரதம் அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. பகவானை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். ஸோ நம்ம பகவத்கீதை பகவத்கீதை, பாகவதம், இந்த பாகவதம் எல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், இதுலேயே பின்னாடி ஒரு 10வது ஸ்லோகத்தில் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், யார் ஒருத்தங்க பகவான் கிருஷ்ணரை பற்றிய இந்த கதைகள்லாம் அப்படி நம்பிக்கையோட, கவனத்தோட, வணக்கத்தோட கேட்கணுமாமா. சரிங்களா? கவனத்தோடங்கிறது அட்டன்டிவாக, ஏன்னா அவர் 7 நாள் உட்காந்து கேட்டார். சரிங்களா? சோறு தண்ணி இல்லாமல் கேட்டார். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பகவான் பற்றி கேட்டார். அஃப்கோர்ஸ் நமக்கு அது இப்போ சாத்தியம் இல்லை. இப்போ நமக்கு அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது சாத்தியப்படும். 24 hours கிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்கிறது, கேட்டுட்டு இருக்கிறது நமக்கு முடியும். ஆச்சாரியர்கள் முடியாத விஷயத்த நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கேட்டுட்ருக்க முடியும். அது அப்படி ஒருத்தங்க கேட்குறாங்க, வணக்கத்தோடங்கிறது அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கேட்கணும். இப்போ மதிப்பு கொடுத்து ஒருத்தங்க பாவத்தை இந்த மாதிரி கவனத்தோடு கேட்டால், சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், கிருஷ்ணர் மேலே அபரிமிதமான நம்பிக்கை ஒருத்தங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆக்சுவலாக வாழ்க்கையில் வெற்றி. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சுகதேவ் கோஸ்வாமி பாகவதத்தினுடைய இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி பாகவதத்தில் முன்னாடி கேண்டோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மங்களாச்சரணம் அது ஆரம்பிக்கும்போது கூட சொல்லுவாங்க, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு அப்படிம்பாங்க. அபத்ரேஷு அப்படின்னா அமங்கலங்கள். சரிங்களா? நம்ம இதயத்துக்கு தொந்தரவாக இருப்பவை, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அபத்ரேஷு. சரிங்களா? நஷ்டப்பிராயேஷு, நஷ்டன்னா எல்லாமே அழிஞ்சிரும். இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குதோ, சரிங்களா, எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி இதயத்துக்கு தொந்தரவாக இருக்குதோ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். எப்போ தெரியுங்களா? நித்தியம் பாகவத சேவையா, தினமும் நம்ம பாகவதம் படிக்கிறது மூலமாக. பாகவதம்ங்கிறதுக்கு பிரபுபாத் 2 அர்த்தம் கொடுக்குறார். பாகவதத்துக்கு 2 வடிவம் இருக்குது. ஒன்று புத்தக பாகவதம், இன்னொன்று பக்த பாகவதம். சரிங்களா? புத்தகம் அப்படிங்கிறதும் பாகவதம், இதுவும் பாகவதம் தான். ஒரு பக்தர், தூய பக்தர், அவரும் பாகவதம் தான். சரிங்களா? அதனால் ஒரு தூய பக்தருக்கு செய்கிற சேவை அல்லது ஒரு நம்ம தினசரி பாகவதத்தை படிக்கிறது, இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற கலங்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பகவதி உத்தம ஸ்லோகே, உன்னதமான ஸ்லோகங்களால் புகழப்படுகின்ற அந்த பகவான் பரமபுருஷர் கிருஷ்ணருக்கு பக்திர் பவதி நைஷ்டிகி, அவர் மேலே நமக்கு பக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழைய நியூஸ் பேப்பரை படிங்க, ஏதாவது ஒரு நல்லது வாழ்க்கையில் நடக்குமான்னு பாருங்கள். டிவியில் உட்காந்து பேசுகிறவங்கள கேளுங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான்னு. உட்காந்து அந்த நியூஸை கேட்டுட்டு எங்கேயாவது பேசுனீங்கன்னா சண்டை வேணா வரும். சரிங்களா? நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிருஷ்ணரை தவிர்த்த எல்லா விஷயங்களும் நம்ம ஊரில் பிரச்சனைகளை மட்டும்தான் கொண்டுட்டு வரும். சரிங்களா? அடுத்தது, இப்போ ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாகவதம் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாகவதம் முழுக்க பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரை பற்றிய மற்றும் பக்தர்கள் பற்றிய அவங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஒருத்தங்க பாகவதம் படித்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாகவத்திலேயே சொல்லப்பட்ட விஷயந்தான் மெட்டீரியல் பாண்டேஜ், நம்முடைய இந்த ஜடப்பற்றுலேருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜடப்பற்று நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளில போக முடியுது. திரும்ப திரும்ப நம்ம ஏன் இந்த உலகத்துக்குள்ளே பிறப்பு எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜடப்பற்றுகள் தான் காரணம். இந்த ஜடப்பற்றை விட்டு ஒழிக்கணும்னா நீங்கள் நம்ம பாகவதம் படித்தோம்னாவே போதும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாகவதம் ஒருத்தவங்களுக்கு யாராவது ஒரு
பௌர்ணமி நாளில் பாகவதம் ஒருத்தங்களுக்கு gift பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது வந்து பரிசாக அளிக்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கொடுத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைகுண்ட லோகம் போவாங்களாம். அவங்க தூய்மை அடைஞ்சு அவங்க வைகுண்ட லோகம் போவாங்க. ஸோ பாகவதம் படிக்கிறதும் நல்லது, பாகவதம் நீங்கள் யாருக்காவது பரிசளிக்கிறீங்கன்னா அதுவும் நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாகவதத்தில் ஒரு தப்பு கூட கிடையாது, சரிங்களா? ஒரு தப்பு கூட கிடையாது. சிவபெருமான் சொல்கிறார், ஒருத்தங்க பாகவதம் படிச்சுட்ருக்காங்க டெய்லி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் இருக்காதாமா, சரிங்களா? வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் வரும், பயம் கண்டிப்பாக வரும். என்னுடைய பொருளாதார நிலை சரியாக இல்லைன்ற பயம் இருக்கலாம், சரிங்களா? என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லைங்கிற பயம் இருக்கலாம், அல்லது வந்து தன்னுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அடுத்த தலைமுறையை நான் ஒழுங்காக கொண்டுட்டு போக முடியுமா, அவங்கள காப்பாற்ற முடியுமாங்கிற பயம் இருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு வகையான பயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, சரிங்களா? இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்லாத மாதிரி, சரிங்களா? எல்லார்கிட்டையும் இருக்கும், உள்ளே பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பாகவதம் ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயமெல்லாம் போயிடுங்கிறத சிவபெருமான் சொல்கிறார், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பரீட்சத் மகாராஜ் 7 நாளில் அந்த பாகவதத்தை கேட்டார், அதனால் 7 நாளில் நானும் பாகவதத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் சப்தாகங்கிற ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கிறத வந்து பிரபுபாத் கண்டம் பண்ணுறார், சரிங்களா? கண்டனம் தெரிவிக்கிறார். 7 நாளில் உட்காந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க? அவங்க பணம் வாங்கிட்டு 7 நாளில் பேசிட்டு போனால் கிடைக்குமா? நித்தியம் பாகவத சேவையானு பாகவதத்திலே கொடுக்குது, அப்போ தினமும் கேட்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை எப்படி 7 நாளுக்குள்ளே கேட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும்? அதனால் இந்த மாதிரி 7 நாளுக்குள்ளே பணம் கொடுத்து கேட்குறதெல்லாம் பிரயோஜனப்படாது, தினசரி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பிரபுபாத் சொல்லியிருக்கார், சரிங்களா? ஓகே, அதனால் எங்களுடைய ரெக்வெஸ்ட், தயவு செய்து இந்த பாகவத புராணத்தையும் பகவத்கீதையும் பிரபுபாதர் கொடுத்த இந்த விஷயங்களையெல்லாம் தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரபுபாத் சொன்ன விஷயம், டிவோட்டீஸ்க்கு வந்து வைகுண்ட லோகத்தோட அங்கே இருக்கிற ஒரு விஷயம், ஜட உலகத்தில் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பொறாமை அதிகமாக இருக்கும், யார் வளர்ச்சி அடைஞ்சாலும் யாருக்கும் பிடிக்காது. ஈவன் நம்ம சொந்த உறவினர்களே வளர்ந்தால் கூட வளர்கிறாங்க, பொருளாதார ரீதியாக வளர்கிறாங்க, அல்லது ஏதாவது திடீர்னு அவங்ககிட்ட வசதி வாய்ப்புகள் பெரியுது, பதவி அதிகமாக பெரிய பதவிக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் சொல்லணுன்னாலும் இங்கே வந்து பொறாமைங்கிறது இருக்கும். இந்த ஜட உலகத்தோட நேச்சர் வந்து பொறாமை, ஆனால் வைகுண்ட உலகத்தோட நேச்சர் வந்து பொறாமை கிடையாது. அப்போ டிவோட்டிஸ்குள்ளே என்ன வராதுன்னா பொறாமை வராது. ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவான் கி ஜெய். ஸோ பொறாமை இல்லாமல் ஒருத்தங்க படிக்கும்போது தான் பாகவதம் புரியும். இது வந்து பிரபுபாத் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். ஸோ பொறாமையை நான் விடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் நான் தினசரி பண்ணணும். ஏன்னா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், என்னுடைய இதயத்துக்கு சுத்தப்படுத்துறதுக்கான நேரடியான ஒரு வழிமுறைங்கிறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். ஓம் தத் சத். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க. சொல்லுங்கள் மாதாஜி. சாரி மாதாஜி, சாதுக்கள் மாதாஜி கேட்கல எனக்கு. சாதுக்கள் ரொம்ப சிம்பிள். நம்ம டெம்பிளில் நீங்கள் நம்ம மகாராஜ் வராங்கன்னா என்ன செய்கிறோம்? பிரணாம் பண்ணுறோம். அடுத்தது இருக்கை கொடுக்குறோம். அடுத்தது விருந்து கொடுக்குறோம். நமக்கு என்ன முடியுமோ அது கொடுக்கலாம், சரிங்களா? டெம்பிளில் மகாராஜ்க்கு ஆக்சுவலாக சாதுக்களெல்லாம் வந்து கடவுளுக்கு ஈக்குவலாகவே நம்ம மதிக்கணும், சரிங்களா? கடவுள்னு நினைக்கக்கூடாதே தவிர அவருக்கு இணையான மரியாதையை நம்ம கொடுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணணும். விருந்து நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம், உபசரிக்கலாம். அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கிருஷ்ண பக்தி முன்னேற்றத்துக்காக அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும். அதுவும் உபசரணைக்குள்ளே தான் வரும். நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சரி சாமி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஓகே, சாதுக்கள் உபசரணை பண்ணதுக்கான பலன் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் மிஸ் ஆகிடும். அதனால் அதை தாண்டி, ஏன்னா அவங்க வர்றதே எதுக்காக வராங்க அப்படின்னா நமக்கு கிருஷ்ண பக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் வராங்க. அதனால் முறையான வரவேற்பு இது நம்ம எல்லா விருந்தினர்களும் நம்ம செய்வோம்.
எல்லா விருந்தினர்களும் நம்ம இப்படி தானே கவனிக்கிறோம் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம். மாலை போட்டெல்லாம் ஒரு விருந்தினர்களை வரவேற்க மாட்டோம். பட்டு அந்த மாதிரி சாதுக்கள் வரும்போது அந்த மாதிரி செய்கிறது நல்லது. சரிங்களா? நம்மளால் என்ன முடியுமோ அந்த வகையில் பெஸ்ட், நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்க முயற்சி பண்ணலாம். சரிங்களா? பெஸ்ட்டு கொடுத்து நம்மளுடைய உபசரிப்பில் ஒரு டைம் ஸ்ரீனிவாஸ் ஹரிபிரபு, ஹிஸ் கிரேஸ் ஸ்ரீனிவாஸ் ஹரிபிரபு ஒன்று சொன்னார். ஒரு பக்தர் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்துட்டுருக்கிறாராமா. அவர் பயங்கரமான ரொம்ப ஒரு ஏழையான ஒரு பக்தர். அவர்கிட்ட எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ கிருஷ்ணர் வராருன்னு சொன்னால் உற்சாகம் வரணுமாமா. உற்சாகம் வரணும், அவரை வரவேற்கணும், பயங்கரமாக தடபுடலாக வரவேற்கணும். கிருஷ்ணரை எப்படி வரவேற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாகத்தில் ஃபஸ்ட் கேண்டோ படிச்சிங்கன்னா தெரியும், எப்படியெல்லாம் வரவேற்றாங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த பக்தர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அவர் இப்போ வரவேற்கணும். அவர் ஒரு வேஷ்டி கட்டியிருக்கார், மேலே ஒரு துண்டு போட்டிருக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ கிருஷ்ணாவை வரவேற்கிறதுக்கு அல்லது அந்த ஆரவாரம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, டக்குன்னு தோலில் இருக்கிற துண்டை எடுத்து சுற்றுன்னு சுற்றினாராமோ. சரிங்களா? ஏன்னா எதுவும் இல்லை, அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து அதை சுற்றுன்னு சுற்றி கிருஷ்ணனுடைய அந்த வருகையை வந்து கொண்டாடுறாராம். சரிங்களா? அதனால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு கிருஷ்ணாவை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அவ்வளோ பண்ணாவே போதும். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரானரியாக ஏதாவது செய்யணுமானா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஒரு லைன். உதாரணமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றம், மறைவு மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றின் தன்மையில் அறிவதாலே ஒருவர் உடனடியாக விடுதலை அடைந்து தோற்றம் மறைவு பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரியான தோற்றம் மறைவு? அது பிறப்பிறப்பு கிடையாதுங்க, இங்க எதாவது மென்ஷன் பண்றாங்க. ஓகே, முதல்ல தோற்றம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்னென்னா, கிருஷ்ணர் பல்வேறு அவதாரங்கள் அவர் எடுத்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த தோற்றம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா பகவான் பகவானுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அவதாரங்கள் வந்து இங்கே எடுக்கிறார். அந்த அவதாரங்கள்லாம் எதுக்காக எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது அதையும் பகவத்கீதையில் அவர் வந்து சொல்லி வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து பரித்ராணாய சாதுனாம், எல்லா பக்தர்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்றார். அப்போது நம்ம கண்டிப்பாக பகவானுடைய அந்த மாதிரியான அவதாரங்கள் என்னங்கிறத பற்றி தோற்றத்தை ஒருத்தங்க சரியாக கிருஷ்ணா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கனாவே அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. சரிங்களா? அடுத்தது மறைவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறது? அப்போ கிருஷ்ணர் இறந்துட்டாரா அப்படின்னா, கிருஷ்ணாவுக்கு நிறைய லீலைகள் இருக்குது, அதில் இது ஒரு லீலை பண்ணுவார். ஏன்னா கிருஷ்ணருடைய கருணை என்னென்னா, பகவான் இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு திருப்திப்படுத்துறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறாரு, பகவானை எதிர்க்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் பகவான் கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவன் இல்லைன்னு பேசணுன்னா, இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது அவனுக்கு இருந்தால் தான் பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே இருக்கிறாருன்னே தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிரகலாத் மகாராஜ் பார்க்குறாரு, எல்லா தூண்கள்லையும் பார்த்தாரு, எல்லாருமே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுதுன்னா அவன் நாத்தியன், கிருஷ்ணர் இல்லைன்னு பேச முடியாது. அப்போ அவன் வந்து அவரை பார்க்கக்கூடாது. அப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, தான் இறந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் உருவாக்குறார். தன்னுடைய உடலை விடுறார், போலியாக அவர் உடலை விட்டுட்டு நான் இறந்துட்டேன்னு நான் பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவன் பேசுறதுன்னு விட்டுட்டு போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலாக அது மறைவு கிடையாது, கிருஷ்ணர் ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, இவங்களுக்காக இதை பண்ணுறாருங்கிறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தோற்றம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ராமரை அவதரிக்கிறார், நரசிம்மரை அவதரிக்கிறாருங்கிற விஷயப்போ தோற்றம் புரிஞ்சுக்கணும். மறைவுங்கிறதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு தான் அவர் பண்ணுறாருங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளும் நாத்தியர்கள் சொல்கிறத நம்பிட்டு கிருஷ்ணர் இறந்துட்டார்னு பாகவதத்திலேயே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நம்ம சரியாக தெரிஞ்சுக்கல கிருஷ்ணர் பற்றின்னு அர்த்தம். அதனால் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।